ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் அல்வா ரெசிபி எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது நல்லா தோல் சீவிக்கணும். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முத்துன மாதிரி எடுக்காமல் ஒரு மாதிரி மீடியம் சைஸில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பீட்ரூட்டில் எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே டேஸ்ட்டாக வரும். ரொம்ப பெரியசாக எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா தோல் சீவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்க்ரப்பரில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மீடியம் சைஸ் இருக்கும். இந்த சைஸில் நீங்கள் செரவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அல்வா சாப்பிடும் போது வந்து பீட்ரூட் அப்படியே வாயில் கிடச்சி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த சைஸில் செரவி எடுத்துக்கோங்க. எல்லா பீட்ரூட்டையும் செரவையாச்சு. வாங்க இப்போ அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இந்த அல்வா டேஸ்ட்டாக வரும். மற்ற அல்வா மாதிரி நிறைய அதிகமான நெய் குடிக்காது. இந்த அளவு நெய் இருந்தாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நான் இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து அல்வாவில் வந்து இந்த கிஸ்மிஸ் பழம் இருந்தால் அவ்வளோவா இஷ்டமாகாது. அதனால் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த பீட்ரூட்லேயே உங்களுக்கு வந்து தண்ணி விடும். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே தெரியும் இதுலேருந்து தண்ணி விடுறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நெய் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இதுக்கு வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கிறது நல்லா தெரியுது. பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிரும், தண்ணியெல்லாம் சுண்டி. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பால் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து 1/2 லிட்டர் சேர்க்கணுங்கிறது கூட இல்லை, ஒரு 350 மில்லி சேர்த்தா கூட போதுமாக இருக்கும். நான் வந்து 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். இந்த பால்லேயே இந்த பீட்ரூட் வந்து நல்லா வேகணும். இதோட பச்சை வாசனையில் போய் அந்த பால்லேயே இது வேகும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். நீங்கள் பால் சேர்த்தது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா பால் சீக்கிரமாக சூடாகிறதுக்காக. பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பால் வந்து பாதி அளவு சுண்டிருச்சு. இது நல்லா சுண்டணும். கொஞ்சம் ஒரு 80% நல்லா சுண்டுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துருக்கேன் சுகர். இது வந்து கொஞ்சம் நல்லா தித்திப்பாகவே இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது மெல்ட் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி சுண்டி வரும்போது நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே சுருண்டு வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போயே உங்களுக்கு தெரியும் நல்லா சுருண்டு வந்திருக்கிறது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அப்படியே நல்லா நெய்யோடு மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வரும். நீங்கள் லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் மனம் வந்து அதிகமாக இருக்கும். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுதான் வந்து அல்வாக்கான பதம். இது வந்து ஆறும்போது உங்களுக்கு இன்னும் கெட்டியாகும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆற உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அல்வா வந்து எப்படி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் நல்ல ஒரு அல்வா பதத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.